சௌசௌ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு 4M லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸு உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். சௌசௌ பொரியல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சௌசௌவை பீலர் யூஸ் பண்ணி தோல் சீவி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 சௌசௌ எடுத்துருக்கேன். ரெண்டுத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொரியலுக்கு பெரிய பெரிய சைஸாக இருந்தால் நல்லா இருக்காது, வேகவும் டைம் எடுக்கும். எவ்வளோ முடியுமோ அதனால் குட்டி குட்டி சைஸாக கட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் காய்கறிலாம் அதிகமாக சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க, ஏன்னா காய்கறியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. சௌசௌவில் விட்டமின் சி நிறையா இருக்குது. அதனால் பிம்பிள்ஸ் இருந்தாலும் அதை க்யூர் பண்ணும், பிம்பிள்ஸ் வராமலும் தடுக்கும். இப்போ சௌசௌ கட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன்னு. பார்க்கும்போதே பூ போல் உதிரி உதிரியாக அழகாக இருக்குது. ஓகே, இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சௌசௌ பொரியல் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடானதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடு வரணும். இப்போது இதில் கடுகு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் கடுகு போடுங்க, அப்போ தான் பொரியும். இல்லைன்னா கடுகு பொரியாமல் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போது தாளிப்புக்கு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நான் சேர்த்துருக்க தாளிப்பெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க சௌசௌவையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா கிளறி விட்டு வதக்கிக்கலாம். சௌசௌ சாப்பிட்றதுனால சுகர் வராமல் தடுக்கும்னு சொல்கிறாங்க. அதே போல் பிளட் ப்ரெஷரும் வராமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதனால் சௌசௌ சாப்பாட்டில் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது சௌசௌ பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே இந்த பொரியலுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சௌசௌ தண்ணி காய் தான், தண்ணி அது நிறையா விடும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இப்போது இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கிளறி இறக்கணும்னா நம்மளோட சௌசௌ பொரியல் ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.